நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எப்போவுமே விஐபிங்க ஜாதகம், மிகப்பெரிய பணக்காரர்கள் ஜாதகம், ரொம்ப நல்லா இருக்கிறவங்க ஜாதகம், வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை தாங்க அடிக்கடி விளக்குறீங்க. கஷ்டப்படுறவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் விளக்குறதில்ல. உண்மையை சொல்லப்போனால் ஒரு 80% பேர் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். பெரிய அளவில் யாரும் நல்லதுகளாக இல்லை. ஒரு 20% பேர் 30% பேர் தான் நல்லா இருக்கிறாங்க. கஷ்டப்படுற எங்களை மாதிரியான ஜாதகங்களையும் விளக்குங்களேன். அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லுங்களேன். நாங்கள் கஷ்டப்படுவதற்கான ஜோதிட காரணங்களை நாங்களே தெரிந்து கொள்ளுகிறோம் என்கின்ற வகையில் இப்போது நிறைய மெசேஜ், நிறைய மெயிலெலாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் ஒரு மாதமாக கிட்டத்தட்ட நிறைய வீடியோக்கள் போடலை. என்னுடைய கண் அறுவை சிகிச்சையின் காரணமாக ஒரு மாதமாக ரெஸ்ட் எடுத்தேன். அந்த நிறைய வீடியோக்கள் போடலை. ஏற்கனவே ஒரு 5 அல்லது 6 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷம் இருக்கும், 2018க்கு முன்பாக, 6 வருடத்திற்கு முன்பாக ஜோதிடத்தில் எதை முதலில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. கிட்டத்தட்ட 3-4 லட்சம் வியூஸ் போயிருக்கும். கண்டென்ட் வீடியோக்கள்லாம் லட்சக்கணக்கில் வியூஸ் போயிருக்குது நம்ம சேனலில். பெரும்பாலும் அந்த கண்டென்ட் வீடியோ கூட நிறைய பேர் பார்க்குறீங்கன்றது அதுவே தெரியுது. லட்சக்கணக்கில் வியூஸ் போன வீடியோக்கள். அதில் பாருங்க, ஒருவர் எப்படி, எதனால் ஒருவர் கஷ்டப்படுகிறார், ஜாதக ரீதியாக எப்போவுமே ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரே, அதற்கான காரணம் என்ன? முயற்சிகள்லாம் பண்ணுறாரு, நல்லா தான் பண்ணுறாரு. ஒருவர் ஒரு முயற்சியை பண்ண, இன்னொரு முயற்சியை பண்ண, ஒருவர் சக்ஸஸ் ஆகிறார், ஒருவர் சக்ஸஸ் ஆக மாட்டேன்றாரு. ஒருத்தர் பிறக்கும் போதே நல்லா பிறக்கிறாருங்க. பணக்கார வீட்டில் பிறக்கிறார், கோடீஸ்வரன் வீட்டில் பிறக்கிறார். கேட்டதெல்லாம் கிடைச்சி கடைசி வரைக்கும், அந்திம காலம் வரைக்கும், 70, 78 வயசு, 80 வயசு வரைக்குமே அவர் நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்குது. ஆனால் ஒருத்தர் படிப்பு சூழல், வறுமை சூழல் எல்லாத்துலேயும் இருந்து முயற்சிகளோடு செஞ்சு அப்படி இப்படி செஞ்சோம், கடைசியில் ஒரு மாச சம்பளத்துக்காரராகவே, முயற்சிகள் எதுவும் பலிக்காதவராகவே, சில பேர் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் கெடுபலன்கள்லாம், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவாங்க. அவங்கள விட்டுருங்க. மனக்கட்டுப்பாடோடு இருந்து, ஒழுக்கமாகவும் இருந்து, கஷ்டமே பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான முயற்சிகளும் பலிக்காமலேயே போய்விடுகிறதே, இந்த மாதிரியான ஜாதகங்களை நீங்கள் அடையாளம் காட்ட முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நான் இதை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு விளக்க ஜாதகத்தோடு தான் போட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக ஜோதிடத்தை சுவாசமாக கொண்டிருக்கின்ற, 40 ஆண்டுகளாக பலன் சொல்லுகின்ற ஜோதிடம் நான் போடாத வீடியோக்களே இல்லை. ஆனாலும் இப்போ மெயில்கள் புதுசாக ஏதாவது போடுங்கன்னு வருது. ஆனால் கேட்கின்ற கேள்வி நியாயமானது. எப்போவுமே முன்னேறாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இப்போ ஓரளவுக்கு ஒருத்தருக்கு 40 வயசுன்னு வச்சுக்குவோம். இந்த 40 வயதில் எதிர்காலத்தில் அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது அப்புறம், ஜோதிடம் பலிக்குதா இல்லையான்றது அப்புறம். கடந்த காலத்தில் அவர் கஷ்டமாகவே பட்டு இருக்கிறதுக்கான அமைப்புகள் என்ன, ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும், நான் ரொம்ப எளிமையாக ஜோசியத்தை சொல்லிக் கொடுக்குறாள். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமூல கோட்பாடுகளை நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்க வேண்டாம். நான் ஒன்றும் புதுசாலாம் கண்டுபிடிக்கல. வேத ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில ஒட்டுமொத்த கருத்துக்களை எனக்கு புரிந்துவிட்ட காரணத்தினால், பரம்பொருள் இந்த சின்ன அறிவிற்கு ஏதோ ஒன்றை காட்டிவிட்ட காரணத்தினால் உங்களுக்கு அது புரியும்படியாக சில விஷயங்களை எளிமையாக சொல்லுகிறேன். இதில் கணிதம் புரிந்தவர்கள் டக்குன்னு எடுத்துக்கிறீங்க. கணிதம் புரியாதவர்கள் தான் அப்படியே தகச்சு திசை மாறி போறீங்க. என்ன அப்படி? மிக மிக முக்கியமாக ஒரு 3 அமைப்புகள் இருக்கின்றன. ஜாதகம், வலுவான ஜாதகம்னா என்ன? லக்னம், லக்னாதிபதி வலுவா இருக்கணுங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். திசாபக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியம். அவயோக திசைகள் என்று சொல்லப்படக்கூடிய இதைத்தான் அந்த ஜோதிடத்தில் முதலில் எதை பார்ப்பது, ஜோதிடத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் சிம்பிளான லாஜிக்கான எல்லா வகையிலையும் எளிமைப்படுத்தப்பட வேண்டிய, புரிந்து கொண்டால் அபாரமான ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய கலை இந்த கலை. லக்னம், லக்னாதிபதி வலுவாக இருப்பவன் எதையும் தாங்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறான். லக்னம், லக்னாதிபதி பலவீனமாக, நான் என்னுடைய வார்த்தையில் சொல்லணும்னா பாபத்துவமாக இருப்பவன், லக்னம், லக்னாதிபதி போன்றவைகள் பாபத்துவமாக இருப்பவன் திசை மாறி போகின்றான். எண்ணங்கள் பலிக்க முடியாமல் இருக்கின்றன. அந்த எண்ணங்கள் பலிக்க முடியாமல் இருக்கின்றது என்பதை விட
அவனுடைய முயற்சிகளே பலிக்க முடியாமல் போகுது. முயற்சிகள் செய்வது ஒரு புறம், முயற்சிகள் பலிக்க முடியாமல் இருப்பது ஒரு புறம் என்பது மாதிரியான சில விஷயங்கள் அப்படியே நடக்கும். ஆக லக்னம், லக்னாதிபதி மற்றும் லக்னாதிபதிக்கு லக்னத்திற்கு துணையாக செயல்படக்கூடிய பாவகங்களான 5, 9 பாவகங்கள் எவர் ஒருவருக்கு வலுத்திருக்கிறதோ அவர் உலகத்துல முயற்சிகள் செய்யக்கூடியவர், முயற்சிகளை இது பண்ணக்கூடியவர், அவரை நம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்துடும். இது எல்லாத்தையும் விட மேலானது தசாபக்தி. 500வது பிரீமியம் வீடியோவா போட்டேன் பாருங்க. தசாபுக்தி அமைப்புகளின் சூட்சுமங்கள்னு ஒரு 11 கண்டிஷனை போட்டு கொடுத்தேன். அதுல முக்கியமானதை மறந்துட்டேன். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் வலிமையாக இருப்பது அப்படிங்கிறது, உச்சமாக இருப்பது போன்ற ஸ்தான பலத்தோடு இருப்பது என்பது தசாபுக்திக்கு மிகப்பெரிய ஒன்று. வாழ்நாள் முழுக்க லக்னம் லக்னாதிபதி வலிமையற்று இருந்தாலும் கூட வாழ்நாள் முழுக்க யோக தசை நடப்பவர்கள் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறார்கள். யோக தசைகள்னா என்னங்க, அதுல கொஞ்சம் குழப்பாதீங்க. 2 அணிகளாக ஜோதிடம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சுக்கிர அணி, குரு அணி என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று. பேசிக்காகவே பாலபாடம் மாதிரியே வந்துடுறேன். கன்னி, மிதுனம், ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய 6 லக்னங்கள் ஒரு அணியாகவும், கடகம், சிம்மம், விருச்சிகம், மேஷம், தனுசு, மீனம் ஆகிய 6 லக்னங்கள் குரு அணியாக, அது சுக்கிர அணி, இது குரு அணின்னு சொல்லுவோம். இந்த லக்னக்காரர்களுக்கு இந்த தசைகள் வரக்கூடாது, இந்த லக்னக்காரர்களுக்கு அந்த தசைகள் வரக்கூடாதுன்றதான் உண்மை. இதைத்தான் குரு அணி, சுக்கிர அணின்னு ஜோதிடம் ரெட்டையாக பிரித்து வைத்திருக்கிறது. 2 பிரிவு. 2 பேரும் இவனுக்கு அவனுக்கு ஆகாது, அவனுக்கு இவனுக்கு ஆகாது. ஆக ஒரு நிலையில சுக்கிர அணிக்காரர்களுக்கு எதிரணி கிரகங்களான சூரிய, சந்திர, செவ்வாய், குரு தசைகள் வந்தால் அவர்கள் முயற்சிகள் இருந்தாலும் கஷ்டப்படுவார்கள். குரு அணியைச் சேர்ந்த லக்னங்கள் இப்ப சொன்ன இல்லையா, கடகம், சிம்மம், தனுசு, மீனம், மேஷம், விருச்சிகம், இவர்களுக்கு வரிசையாக சனி, புதன், சுக்கிரன் இந்த தசைகள் வந்தா அவர்கள் வாழ்நாள் முழுக்க முயற்சிகள் பலிக்காம கஷ்டப்படுறாங்க. இதுல எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பது இத்தகைய கிரகங்கள் சுப அமைப்புல, சுபத்துவ அமைப்புல, பாபத்துவ அமைப்புல இருக்கிறதுன்றதாங்க பெரிய பாலபாடம். இது ஒரு பெரிய கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை எளிமையாக புரிந்து கொண்டாலே, லக்னம் லக்னாதிபதி பலவீனம்னா என்ன, அடுத்து நான் வேற ஷட்பல அமைப்புகளுக்குள்ள வந்துடுவேன். லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறாரா, உச்சமாக இருக்கிறாரா, ஸ்தான பலம். அதனை அடுத்து திக்பலம் என்று இன்னொன்று சொல்லப்படக்கூடிய ஒரு நன்மை. ஸ்தான பலத்திற்கு இணையாக அவர் 1, 4, 7, 10 போன்ற கேந்திர அமைப்புகளில் எங்கே இருக்கிறார், அது திக்பலம். அதற்கடுத்து நான் மிகவும் நல்ல சரியாக புரிந்து கொண்டு இப்போது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திருக்பலம். இதில் தான் மிகப்பெரிய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் இருக்கின்றன. கிரக சேர்க்கைகள் திக்பலத்தில் இல்லாதது, ஷட்பலம் என்கின்ற 6 வித அமைப்புகளில் இல்லாதது என்னங்க, கிரக சேர்க்கைகள் இல்லை. இந்த திருப்பல அமைப்புகளை கணித ரீதியாக போட்டது கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜோதிடத்தை கணித ரீதியாக சொல்ல முடியாதுன்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஷட்பல கணக்குகளை வைத்து நீங்கள் ஒரு கிரகம் என்ன செய்யும் என்பதை நீங்கள் யூகிக்கவே முடியாது. ஏனென்றால் அது கணிதங்களாக சொல்லுகிறது. ஆனால் ஷட்பலத்தில் திருப்பலம் என்பது கணக்குகளாக இல்லாமல் ஒளியாக பரவி இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் திருப்பலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக ஷட்பலத்தில் ஸ்தான திருப்பலம் என்கின்ற அமைப்பு, கால, அயன, சேஷ்டபலம் என்கின்ற இந்த 6 வித பலங்களை கிரகங்கள் எந்த தளத்தில் அமர்ந்திருக்கின்றன என்பதை சொல்லிக்கிட்டே போறாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதை தனங்க பார்க்கறது கஷ்டமா இருக்கு. அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அப்படியே கடன்னு பார்க்க வந்துடும். அப்ப கிரகங்கள் எத்தகைய தன்மையை கொடுக்க இருக்கின்றன என்பதை கொஞ்சம் அப்படியே பார்ப்பதற்கான, யூகிப்பதற்கான, கணக்கிடுவதற்கான, சமன்பாடுகளை கருத்தில் கொள்வதற்கான சில விஷயங்கள் அங்கே உங்களுக்கு வந்துருச்சுனாலே ஒரு ஜாதகத்துடைய குவாலிட்டி என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக ஒரு கோடீஸ்வரர் வருகிறார். 2 நிலையா சொல்றேன். இந்த மாதிரிலாம் டெஸ்ட் எல்லாம் எனக்கு வச்சு அதுல தேர்ன வேணாம். ஒரு கோடீஸ்வரர் தன்னுடைய கார் டிரைவருடைய ஜாதகத்தை கொடுக்கறாருன்னு சொல்லுங்க, வச்சுக்கோங்க, நான் டக்குன்னு சொல்லுவேன் இது உங்க ஜாதகம் இல்லைன்றுவேன். இப்படி நடந்திருக்கு. கோடீஸ்வரரும் கார் டிரைவரும் ஒரே வயதுக்காரர்கள், ஒரே மாதிரியானவர்கள். அந்த கோடீஸ்வரர் அவருடைய ஜாதகத்திற்கு பதிலாக அவருடைய கார் டிரைவருடைய ஜாதகத்தை கொடுக்கிறார். இது என்னுடைய ஜாதகம்னு சொல்றார். நான் பார்த்துட்டு சில விஷயங்களை பார்த்துட்டு, உங்கள் ஜாதகமா, உங்கள் இதுதானா, ஆமாம், இல்லைங்க ஏதோ உங்கள் ஜாதகம் இல்லைங்க, ஏதோ ஒரு தப்பு இருக்குங்க அப்படின்னு திருப்பி கொடுத்துருக்குறேன். சிரிச்சுக்கிட்டே சாரி குருஜி, அது டிரைவரோட ஜாதகம், எனக்கு தெரியுங்க, நான் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நடந்திருக்கு. ஆக ஒரு கோடீஸ்வரருடைய ஜாதகமா கையில் கிடைக்கிற ஜாதகத்துக்கு மாணவர்களாக இருக்கட்டும், பின்பற்றாளர்களாக இருக்கட்டும் கொடுக்கவே கூடாது. ஒரு கோடீஸ்வர ஜாதகத்தில் அதற்கான தகுதிகள் இருந்தே தீரும். லக்னம் சுபத்துவமாக இருக்கும், தசாபுக்தி அமைப்புகள் வலுவாக இருக்கும். தசாபுக்தி அமைப்புகள் வலுவாக இருந்தாலும் கூட தசாநாதர்கள் சுபத்துவமாக இருப்பார்கள். தலை சுத்தம்.
என்னையா இப்படி சொன்னால் அப்படி வர்ற, அப்படி போட்டால் இப்படி அடிக்கிற, எந்த பக்கம் போட்டாலும் பால் அடிக்கிற அப்படின்னுவாங்க. ஆம், கொஞ்சம் குழப்பம்தான், ஜோதிடம் கொஞ்சம் குழப்பம்தான். ஆனால் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சில பல விஷயங்கள் அபாரமாக உங்களுக்கு அப்படியே அப்படியே தெளிவாக தெரியும். ஆக ஒரு கோடீஸ்வரருடைய ஜாதகத்தையும் கையில் எடுத்தவுடனே ஒரு டிரைவருடைய டிரைவர்ன்றதுக்காக நான் இதாக சொல்லலை, ஒரு பணத்தில் புரண்டு கொண்டிருக்கக்கூடியவருடைய ஜாதகத்தையும் பணத்தை சம்பாதிப்பதற்கு மாதா மாதம் கஷ்டப்படுகின்ற ஒருவருடைய ஜாதகத்தையும் துல்லியமாக வேதிக் அஸ்ட்ராலஜியில் கண்டிப்பாக சொல்லிட முடியும். பிறருக்கு புரிகிற வண்ணம். இங்கே நிறைய பேர் புரியாமல் கிளாஸ் நடத்துறவங்க, நான் யாரெல்லாம் சொல்ல விரும்பலைங்க. இங்கே நிறைய பேர் அவங்களுக்கே ஜோதிடம் புரியாமல் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கோட்பாடுகளை சாஃப்ட்வேராக எடுத்துக்கிட்டு அதாக்கும் இதாக்கும்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்துடாதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இல்லவே இல்லை. ஜோதிடம் என்பது ஒரு தெளிவான கலை. வகுப்பில்வா நான் கற்றுத்தருகிறேன், கிளாஸில் தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க. அதில் விட இன்னொன்று, இது ஜோசியருக்கு தாங்க புரியும்னுவாங்க, உங்களுக்கெல்லாம் புரியாதுன்றவாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடரை விட இன்றைக்கு சமூக ஊடகங்களின் தயவினால் சமூக ஊடகங்களை பார்க்கக்கூடிய புதன் வலுப்பெற்றவர்கள் ப்ரொஃபஷனல் ஜோதிடர்களை விட அதிகமாக ஜோதிடம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவங்களுக்கு என்னோட வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக புரியுங்க. நிறைய இல்லத்தரசிகள் நானே சொல்லிக் கொடுக்குறேனே, வீடியோக்கெல்லாம் தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆன்லைன் கிளாஸ் வெறும் 100 ரூபா தான். அது கூட ஒரு அடையாளத்திற்காக வைத்த ஒரு அமைப்பு தான். சும்மா சொல்லிக் கொடுத்தா அதில் ஒரு இது இருக்காது, ஒரு அடையாளத்துக்காக தான் 100 ரூபாய் வச்சேன். சாஃப்ட்வேர் விற்கிறவன் கிடையாதுங்கண்ணா. 20,000 ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் வாங்கினா தான், 10,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கினா தான் என் கிளாஸுக்குள்ள சொல்ல முடியும். அதில் தான் உங்களுக்கு எல்லாமே வரும்னு சொல்கிறவன் கிடையாது. அதில் எல்லாம் பலன் வராதுங்க, அதிலெல்லாம் பலன் வராது. முதல்ல உங்களுக்கு சில விஷயங்கள் புரிந்தால்தான் நீங்கள் தெளிவாக அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள். உங்களுக்கே சில விஷயங்கள் புரியாத போது நீங்கள் அப்படியே வந்த போக்கில் வந்த சில இப்படின்னா அப்படின்றத மாதிரி தான் போவீங்க. ஆக இப்போது நான் சொன்னது, தசாநாதன் அவயோகியாக இருந்தாலும் கூட சுபத்துவமாக இருப்பது, உண்மையில் யோகர்களுடைய தசை இயல்பாக நடக்கக்கூடியது, 1, 5, 9 வலுத்திருப்பது என்பது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் நன்றாகவே இருக்கிறார்கள். அது இல்லாதவங்க என்னதான் நீங்க முயற்சி எடுத்தாலும் பகுத்தறிவோடு பேசினா கூட பாருங்க, நான் பரிகாரத்தை செஞ்சு அப்படி ஆயிடுறேன் இப்படி ஆயிடுறேன், முடியாதுங்க. ஜோதிடம் ஏற்கனவே விதிக்கப்பட்டது, இட்ஸ் ஃபிக்ஸட். இந்த வீடியோவை நான் பேசிக்கொண்டிருப்பதும் நான் பேசிய வீடியோவை இப்போது நீங்கள் பார்ப்பதும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஜோதிடம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றைத்தான் சொல்லுகிறது. உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும். ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை வெகு துல்லியமாக ஒளியாக ஜோதிட சாஸ்திரம் பதிந்து வைத்திருக்கிறது. அது நமக்கு போதிக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டே ஒரு 40 வயது ஆக போகிறது, திரையில் ஒரு ஜாதகம் வந்து விட்டது. ஜாதகர் ஒரு ஆண், இதற்கடுத்து ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக போடுறேன். இதை விட கொஞ்சம் அடுத்த வீடியோவில் இதை விட 60 வயதான ஒரு சகோதரியோட ஜாதகத்தை போட போகிறேன். இவர் 40 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர். ஒரு ஆண் பெண் 2 ஜாதகங்களை போட்டு பார்த்தா உங்களுக்கு சில ரீதியாக புரியும். அடுத்த வீடியோவும் சீக்கிரமே போட்டுறேன். இப்போ இவருடைய ஒரு ஆண் திரையில் ஜாதகம் வந்து விட்டது. 12/8/1987 12/8/1987 அதிகாலை 5:40 சென்னையில் பிறந்தவர். சென்னையில் பிறந்த ஜாதகம் வருது பாருங்க. கடக லக்னம், லக்னத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகம், 3இல் கேது, 5இல் சனி, 9இல் சந்திரன், ராகு, 10இல் குரு. பிறக்கும் போது குருதசையில் புரட்டாதி நட்சத்திரன்றதுனால குருதசையில் பிறந்தவர். பிறக்கும் போது கடுமையான அமைப்புல குருதசையில் 2 வருஷம் 10 மாதம் 6 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில இப்போ அவருக்கு புதன் திசையில் சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. 9/10/2023 18/6/2, அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2023 18/6/2026 வரைக்கும், அடுத்த ஜூன் வரைக்கும், போன 2023 அக்டோபர்லேருந்து இந்த ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க வர்றவங்க எப்போ வருவாங்கன்னா ரொம்ப தாள முடியாத கஷ்டத்தில் தான் வருவாங்க. இப்போ புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க போன வருஷம்லாம் செம்ம அடி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். கடக லக்கணம், சனி புக்தி எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் கடக லக்கணக்காரனுக்கு கடுமையான கெடுபலன்கள் இருக்கும்னு சொல்லுவேன். குரு புக்தி நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கெடுபலன்களை செய்யும்னு சொல்லுவேன். ஏன்னா குரு 9ஆம் ஆதிபத்தியத்திற்குரியவர். போன 2023 தீபாவளியிலிருந்து இந்த மனுஷன் நொந்து நூலாகிக்கிட்டு இருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் வேற இப்போத்தான் நட்சத்திரத்தை மாறி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போயிருக்கிறாரு. மீனராசி ஜென்மச்சனி வேற நடக்குது. அட்டமாதிபதி புக்தி
ஜென்ம சனி என்பது ஒரு மனுஷன் இதை அனுபவிச்சவங்க வாழ்க்கையில கேட்டு பாருங்க. அட்டமாதிபதி புக்தியும் அட்டமாதிபதி தசையும் ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் 6, 8 அதிபதிகளுடைய தசாபுக்திகளும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனியும் கலக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தாழ முடியாத துயரங்கள் ஏற்படும். அந்த துயரத்தை தாங்கி கொண்டு அவன் நடமாடுகிறானா என்பது மறுபடியும் லக்னாதிபதியுடைய வலு அப்படின்னு வந்துருவேன். லக்னாதிபதி அமைப்புகளை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் நான். 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி போட்ட அமைப்புகளிலேயே நான் எந்தற்கும் லக்னாதிபதி வலு அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் சுய தம்பட்டமாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் அடியனுடைய வீடியோக்களுக்கு பிறகுதான் யூடியூப்லேயே புரிந்து கொள்ளப்பட்டனன்னு சொல்லுவேன். திக்பலத்தை நான் பேசியதற்கு பிறகு மற்றும் லக்னாதிபதி அமைப்பே வலு என்பதை நான் பேசியதற்கு பிறகுதான் தமிழ் ஜோதிட உலகம் வீடியோ வாயிலாக சில பேர் நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சமூக ஊடகங்கள் பார்ப்பவர்களுக்கு பொத்தாம்பதுவான வீடியோக்களாக வந்து கொண்டிருந்த நிலைமையில இத்தனை லட்சம் வியூஸ் என்னுடைய வீடியோக்கள் போயிருக்குன்னா அதில் துல்லியமான சில விஷயங்களை சொல்லி கொடுத்ததுனால தான். இந்த ஜாதகத்தை பாருங்க. லக்னாதிபதி சந்திரன் ராகுவோடு சேர்ந்த கிரகண தோஷத்தில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் லக்னாதிபதி சந்திரன் ராகுவோடு சேர்ந்து 10 டிகிரியில தேய்பிரை சந்திரனாகி அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் முழுக்க அவர் அமாவாசையை நோக்கி போகாம அஷ்டமி நவமி திதிக்குள்ள 10வது கேந்திரத்திற்குள்ள அவர் வந்தா பாதி ஒளி பொருந்திய அமைப்புகளை வந்துருவார். ஓரளவிற்கு இருக்கிறாரு, ஆனாலும் கிரகண தோஷத்தில் இருக்கிறார். ஆக சந்திரன் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார். சந்திரன் இந்த சந்திரனுடைய இப்ப இந்த சந்திரன் இன்னும் அமாவாசைக்கு அருகே அப்படியே நெருங்கி இருந்தார்னா இவருடைய தராதரம் வறுமை அதிகமாகி இவருடைய மனம் இவருடைய சம்பவங்கள் எல்லாம் இன்னும் கீழாக போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத ஒளி அமைப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பௌர்ணமியிலிருந்து விலகிய அமைப்புல இன்னும் அஷ்டமி நவமி திதிக்குள் போகாத அமைப்புல இந்த சந்திரன் இருக்கிறார். ஆனாலும் அவர் கிரகண தோஷத்தில் இருக்கிறார். ஆக இந்த ஒளி அமைப்பாக புரிஞ்சுக்கும் போது மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அவங்கிட்ட 10 அடி வாங்குறானா 5 அடி தான் வாங்குறானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஒருவனுக்கு எவ்வளவு துன்பங்கள் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் கிரகங்களுடைய பாபத்துவத்தின் அடிப்படையிலையும் லக்னாதிபதி அமைப்புகளின் அடிப்படையிலையும் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட கோணம்தான் இருந்தாலும் சந்திரனை எப்போதும் ஒளி தத்துவமாக புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய தேய்பிரை வளர்பிரை அவருடைய ஒளி அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன என்பதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள்னு பாடம் எடுக்கக்கூடியவண்ணா. சந்திரன் கடக லக்னத்திற்கு அவர் 9ஆம் அதிபதியாகி லக்னாதிபதியாகி 9ஆம் இடத்துல கிரகண தோஷத்தில் இருக்க லக்னத்தில் பாருங்க ஆகாத அமைப்புல ஸ்தான பலத்தை இழந்து நீச்ச செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த செவ்வாய் இவருக்கு ராஜயோகாதிபதி. 5 குடைவன் நீச்சனாகி 5ஆம் இடத்தில் சனி. அடுத்து 5ஆம் பாவகம் கெட்டுப்போச்சா? 5ஆம் பாவகம் சுத்தமா கெட்டுப்போச்சு. ஆக லக்னாதிபதி கெட்டார், 5ஆம் பாவகாதிபதி நீச்சமானார், லக்னத்தில் நீச்சமானார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாத சனி இருக்கிறார். 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். நான் சொன்ன 1, 5, 9 பாயிண்ட் வந்துருச்சா? 3 கெட்டு போச்சா? அப்ப இந்த ஜாதகம் எல்லாவற்றிலும் பிறந்ததிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம். இதற்கடுத்து இந்த ஜாதகத்துடைய அமைப்பை நம்ம அளவிட்டு கொண்டுட்டோம். இந்த ஜாதகர் என்ன முயற்சிகள் செய்தாலும் அவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல எல்லா தடைகளும் வரும் என்பது பாலபாடம். இதை எப்படி அவர் சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசாபுக்தி அமைப்புகள்னு அடிக்கடி சொல்லுவேன். இதை எப்படி அவர் சமாளிக்கிறாரா சமாளிக்கலையா, இப்போ அவருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, நேற்று என்ன நடந்தது, 10 வயசுல என்ன நடந்தது, 15 வயசுல என்ன நடந்ததுன்றதை சுட்டி காட்டுவது தசாபுக்தி அமைப்புகள். ஐயா இப்பத்தான அவயோக தசைகள்னு சொன்னேன். இந்த கடக லக்னத்திற்கு வரவேண்டிய தசைகள் என்ன? சூரிய சந்திர செவ்வாய் ராகு நல்லா தான் குருவின் வீட்டில் இருக்கிறார். ராகு குரு தசைகள் அது ஒரு 60 வருஷம் வரும். சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு இந்த பெல்ட்னு சொல்லுவோம். இந்த பெல்ட் வந்திருந்தா அவர்கள் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர்கள் என்பதால் ஒரு நிலையில ஜாதகரை கொஞ்சமாவது ஒரு 10,000 20,000 30,000 சம்பளத்திலேயாவது ஜாதகர் அப்படியே ஓட்டிக்கிட்டு போவாங்க. அப்போ கூட அவர் கோடீஸ்வரன் ஆவாரானா கிடையாது. சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் இந்த அமைப்புல வந்திருந்தா அவர் ஓரளவிற்கு கைக்கும் வாய்க்கும்னு சொல்றாங்க இல்லையா, வாடகை கொடுக்கறதுக்கும் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் கரெக்டா இருக்கின்ற மாதிரியான சம்பள அமைப்புகள் இந்த மாதிரியான ஜாதகர் இருப்பார். இவரே வறுமையில் இருக்கிறார் என்றால் நான் இப்போது சொன்ன அவயோக தசைகள் என்று சொல்லப்படக்கூடிய சனி புதன் சுக்கிரன் தசைகள் வர வேண்டும். இப்போ இவருக்கு பாருங்க 3 வயசு வரைக்கும் 2 வருஷம் 10 மாதம் வரைக்கும் குரு தசை. அதற்கு பிறகு கரெக்டா 22 வயசு வரைக்கும்
சனி தசை. சனி எங்கே இருக்கிறார்? ஸ்தான பலத்தை இழந்திருக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார், நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். பொதுவாக ஒரு பாவ கிரகம் கேந்திர கோணத்தில் இருக்கக்கூடாது, கேந்திரத்தில் இருக்கணும்ன்றது விதி. இந்த மாதிரியான அமைப்புகளில் பாவர்கள் பார்த்த எல்லா பாவகங்களையும் கெடுப்பார்கள் என்பது ஒரு விதி. நல்லா பார்த்தீங்கன்னா இவர் 7ஐ பார்க்கிறார், 11ஐ பார்க்கிறார், 2ஐ பார்க்கிறார். இந்த 7, 11, 2ன்றது தனத்தையும் லாபத்தையும் கூட்டு முயற்சிகளையும் குறிக்கும். ஆக இந்த இடத்துல சனி தன்னுடைய அட்டம சப்தம அமைப்பிற்கு ஏற்றார் போல சிறு வயதிலேயே இவரை சரியா படிக்க விடலை. 22 வயசு வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ஒழுங்கா படிக்கணும். 22 வயசுக்கு பிறகு வேலைக்கு போகணும். 22 வயது வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் படிக்க முடியாத தன்மைகள்ல படிக்க விடலை. என்ன படிச்சார் ஏது படிச்சார்ன்றது கூட வேற விஷயம். இவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் இவரை படிக்க விடாமல் கல்லூரி போன்ற அமைப்புகளை கூட தத்தி முடிக்க வைத்து 22 வயது வரைக்கும் குடும்பம் வறுமையான சூழல்களிலிருந்து எல்லாவற்றிலும் நெகட்டிவாக. சரி, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 5ஆம் இடத்தை கெடுக்கிறார் இல்லையா? 5ஆம் இடம் தானே அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். பஞ்சமஸ்தானம் என்றது எண்ணங்களையும் அதிர்ஷ்டங்களையும், உயர்ந்த அல்லது கெட்ட சிந்தனைகள், உங்களுடைய மனசை குறிக்கக்கூடிய இடம் அது. அப்போ மனசை குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருந்தார்னா சரியா படிக்க விடாது. அந்தந்த வயதிற்கு ஏற்றார் போல அது சனி செயல்படுவார். சரியா படிக்க விடலை. ஆனாலும் லக்னாதிபதி ஓரளவிற்கு பௌர்ணமியிலிருந்து அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருந்த இடத்துல கிரகணம் பண்ணதுனால ஏதோ ஓரளவுக்கு படிச்சாரு. 22 வயதிற்கு பிறகாவது நல்லா இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தசை. அது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சனிக்கு நிகரான தசை. என்ன ஆதிபத்தியம்? 3, 12 கூடியவர், அவரும் வரக்கூடாது. இந்த புதன் தசை எப்படி இருக்கும் என்பதை எப்படி கணிப்பது? சந்திரனுக்கு சனி எதிரி. சந்திரனுக்கு சனி எதிரி. சந்திரன் ஒளி கிரகம், சனியோ இருள் கிரகம். இருளுக்கும் ஒளிக்கும் ஆகாதா? சந்திரனுக்கும் சனிக்கும் பகையா? சூரிய சந்திரர்களுக்கும் சனிக்கும் பகையா? அப்ப சனி தசை பகதசை ஆயிப்போச்சா? அது வேற சனி தசை சுபத்துவமே இன்றி, குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகள் எதுவும் இன்றி இருக்கின்ற காரணத்தினால சனி தசை கெட்டு போச்சா? அடுத்து அதை தான் போச்சுங்க. 22 வயசுக்கு பிறகு புதன் தசையாவது என்னங்க பண்ணுச்சு? புதன் 3, 12 கூடியவர். அங்கே அவர் லக்னத்தில் திக்பலத்தை அடைந்திருக்கிறார். ஆனால் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த புதன் சந்திரனை எதிரியாக கருதக்கூடியவர். ஒரு வகையில ஒன்வேல பகை. சந்திரனுக்கு புதன் நட்பு, புதனுக்கு சந்திரன் பகை. என்ன உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது? அந்த மாதிரி ஒன்வே. சந்திரனுக்கு புதனை பிடிக்கும், புதனுக்கு சந்திரனை பிடிக்காது என்கின்ற ஜோதிடம் ரொம்ப சூட்சும நிலையிலானது. அத்தனை விதிகளையும் மனதில் தேக்கி, அத்தனை அமைப்புகளையும் ஒருங்கே மனதில் கொண்டு வந்து அதன் பிறகு ப்ரிடிக்ட் பண்ணும்போது தான் உண்மையான ப்ரிடிக்ட் உங்களுக்கு வரும். லக்னத்தில் அவர் திக்பலத்தை இழந்திருக்கிறார். ஆனால் பிடிக்காதவருடைய பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆகவே ஆகாத இன்னொரு கிரகம் செவ்வாய், நீச்ச செவ்வாய். நீச்ச செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பு இந்த புதன் தசை எப்படி இருக்கும்? சுத்தமா 13 டிகிரியில நீச்ச செவ்வாயோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் 3, 12 என்கின்ற ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகம் என்பதாலும் இந்த திசை என்ன பண்ணுது? கிட்டத்தட்ட அவருக்கு 39 வயசு வரைக்கும் இந்த திசைங்க. இந்த 39 வயசுல என்ன கிடைக்கணும்? புள்ள கிடைக்கணும், பொண்டாட்டி கிடைக்கணும். பொண்டாட்டி கிடைச்சிருச்சு, இப்போ டைவர்ஸில் போய்கிட்டு இருக்கு. கெடுத்துட்டாரா? மனைவி கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் திருமணத்தை செய்து வைத்து அதன் பிறகு இப்போது டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக டிவோர்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டேன். ஏன்னு சொன்னால் இப்போ சனி புக்தி போய்கிட்டு இருக்கு. வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை அத்தனையும் அவர் கொடுக்க வேண்டும். ஆக 39 வயது வரைக்கும் திருமணமாகி 3 அல்லது 4 மாத காலத்திற்குள் மனைவி பிரிந்து விட்ட காரணத்தினால் குழந்தை பாக்கியம் இருக்காது. குழந்தை பாக்கியம் ஏன் இருக்காது? 5ஆம் இடத்துல சனி இருந்து 5ஆம் பாவகாதிபதி நீச்சத்தில் இருக்கிறாரே. 5ஆம் பாவகத்திற்கு சுப தொடர்புகள் எதுவுமே இல்லையே. 10ஆம் பாவகத்தில் குரு இருந்து 6ஆம் பாவகத்தை மட்டுமே வலுப்படுத்தி பார்க்கிறாரே. ஒரு ஜாதகத்துல வலுப்பெறக்கூடாத பாவகம் 6ஆம் பாவகம் தானே. அப்ப அந்த 6ஆம் பாவகத்தை வலுப்படுத்தி அவர் பார்க்கிறதுனால என்ன நடக்கும்? ஜாதகர் சொந்த தொழில் செய்வதற்கு முயற்சிகள் எதுவும் இல்லாமல்
ஒரு இடத்தில் அடிமை தொழிலை மட்டும் விரும்பி பார்த்து கொண்டிருப்பார். அதை விட்டாலும் நமக்கு சாப்பாடுக்கு எதுவும் போலையோ இருக்காதோ அப்படின்னு இருக்கும். ஒரு நிரந்தர வேலை 10 6ஆம் இடங்களோடு 2 10 6ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த காலத்தில் சென்னையில் பிழைக்க போதுமான அளவிற்கு 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் ஜாதகர் நிரந்தரமாக வாங்கி கொண்டிருப்பார். இவருடைய ஜாதக கெப்பாசிட்டி தான். படிப்படியாக அப்படியே பலன்கள் விரிது தெரியுதா? எந்த பாவகம் வலுக்கக்கூடாது? 6ஆம் பாவகம் வலுக்கக்கூடாது. 6ஆம் பாவகம் வலுத்தா என்ன இருக்கும்? நீங்கள் ஒருவருக்கு அடிமையாக இருப்பீர்கள். அடிமை என்பது என்ன? வேலை. உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. லக்னாதிபதி வலுத்தா தன்னம்பிக்கை இருக்கும், லக்னாதிபதி வலுக்கல தன்னம்பிக்கை இருக்காது. ஆக ஒரு வேலையை மட்டும் பிடித்து கொண்டு சாப்பாட்டிற்கு மட்டும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலேயே இருக்கிறீங்க. புதன் தசை சனி புக்தியில் இப்போ டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த டிவோர்ஸ் கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடியாது. ஏன்னா மீனராசி ஜென்மச்சனி. ஆக உங்களுக்கு ஆதரவிற்கென்று யாருமே இல்லாமல் தனிமரமாக, ஏன்னா உங்களுக்கு இப்போவே 40 வயசு ஆக போகுது, அம்மாவுக்கு வயசாகி போச்சு, அக்கா தங்கைகள் அப்படியே திருமணமாகி போயிட்டாங்க. நீங்கள் தாயின் ஆதரவோடு சமைத்து கொடுப்பதற்கு வயதான தாய் ஒருவரை மட்டுமே வைத்துக்கொண்டு அப்படியே ஒரு நிலையில், ஏன் 4ஆம் பாவகத்தை குரு பார்க்கிறாரா, 4ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கிறாரா, சந்திரன் ஓரளவுக்கு ஒளியோடு இருக்கிறாரா, இன்னும் தாய் உயிரோடு இருக்கிறார். அப்போ அந்த அம்மாவின் தயவில் அந்த அம்மாவை வைத்து காப்பாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு 15-20,000 ரூபாய் சம்பளத்தில் ஜாதகருடைய நிலைமைகள் போய்கொண்டிருக்கிறது. டிவோர்ஸ் கேஸ் என்னங்க ஆகும்? கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகும். இவருக்கு நல்லதே நடக்காதுங்களா? ஐயா என்னங்க ஐயா, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா? சரி பாருங்க என்ன நடக்கும். அடுத்த 3ஆம் இடத்தில் கேது வருகிறார். எப்போ கேது வர்றார்? 2026 ஜூன் மாதம், கரெக்டாக அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் அவருக்கு கேது தசை ஆரம்பிச்சிருது. கேதுவும் புதனை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், ஓரளவிற்கு ஒளிபருந்திய சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் 3ஆம் பாவகத்தில் கேது இருக்கின்ற காரணத்தினால இன்னொரு திருமணம் நடக்கும். இன்னொரு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். கேது திசை நடுப்பகுதியில் இந்த டிவோர்ஸ் கேஸு இப்போ முடியாது, இன்னும் 2 வருஷம் இழுத்துக்கிட்டே போய் கேது திசையுடைய நடுப்பகுதியில் 3, 7, 11 தொடர்புகள் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லியிருக்கிறேன். அப்போ முதல்ல டிவோர்ஸ் கேஸே நடந்து முடியாத போது எப்போ அடுத்த திருமணம் ஆகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜோதிடம் சொல்லப்படக்கூடிய நுணுக்கம். சில பேர் என்ன வருவாங்கன்னு தெரியுமா, டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்குங்க, அடுத்த கல்யாணம் எப்போ நடக்குங்கன்னு கேட்பாங்க. அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அதான் உண்மை, அதான் உண்மை. ஜோதிடத்தில் ஜம்ப் ஆகக்கூடாது, தேவையில்லைன்றேன். அது அப்படிலாம் ப்ரெடிக்ஷன் பண்ண சொல்லி நம்முடைய மகாபெரிய தேவாம்சம் பொருந்திய ஞானிகள் சொல்லலை. இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டேன்னா இது திருமணம் இல்லை, பொண்டாட்டி இல்லைன்னு ஆகிப்போச்சுன்னா அடுத்த பொண்டாட்டி எப்போ அப்படின்னு கேட்கணும். இதுதான் உண்மை. அதே மாதிரி தான் நானும் பலன் சொல்லக்கூடிய அமைப்புகளில் தான் சொல்லுவேன், இப்படி தான் சொல்லுவேன். ஆக இப்போது போய்கொண்டிருக்கின்ற இது கேது தசை சுக்கிர புக்தியில் தான் முடியும். கேது தசை சுக்கிர புக்தியில் முடிந்ததற்கு பிறகு 2வது திருமண அமைப்புக்கு அதுக்கே அவர் தயாராகிறதுக்கு இன்னொரு 6 மாதம் ஆகும். ஆக 2வது திருமணம் நடக்கும். கேது திசையில் இறுதி பகுதியில் ஒரு பெண் குழந்தை கண்டிப்பாக உண்டு. சரி, சுக்கிர திசையாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் என்னங்க நீச்ச செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். ஆகாத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதனோடு சேர்ந்து, அவருக்கு நண்பர் தான், ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்களோடு சேர்ந்து அவரும் லக்னத்தில் தான் இருக்கிறார். ஆக லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய 60-70 வயது வரைக்குமே இந்த தசைகள் வந்தால் இவருக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு 20,000 25,000 சம்பளம், காலம் கடந்த 2வது திருமணம், காலம் கடந்து ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு 2வது மனைவியின் தயவு தேவை என்கின்ற அமைப்பு, தானே முயற்சியை எதுவும் செய்யாத ஒரு நிலைமை. செய்ய மாட்டாரு. இவரை மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் தொழில் வச்சு கொடுக்குறேன்னு போங்க, அதெல்லாம் வேணான்னு. அல்லது என்னுடைய முயற்சிகள் எல்லாம் பலிக்கவே பலிக்காது. அதாவது தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையை தேடிக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எனக்கு என்ன நடக்குது, ஒரு லெவலில் ஒரு ஸ்தம்பிதமான ஜவுளி கடை குமாஸ்தான் அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன். 25 வருஷமாக 5,000 ரூபாய் சம்பளத்தில் போய் ஒரு ஜவுளி கடையிலையோ ஒரு நகை கடையிலையோ சேர்ந்துருப்பாங்க. 20 வருடம் கழித்து 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் வாங்குவாங்க. 25 வருஷமாக அந்த ஒரு ஃப்ளோருக்குள்ளேயே பகல் முழுக்க இருக்கக்கூடிய 25 வருஷமா ஜவுளி கடை குமாஸ்தான். அதுக்காக ஜவுளி கடை குமாஸ்தாக்களை இதாக சொல்லலை. ஒரு இடத்திலேயே நிலைத்து தன்னுடைய வாழ்க்கையை வெறுமனே ஒரு சம்பளத்திற்காகவே கழித்து விட்டவர்கள், தன்னம்பிக்கையின்றி இருப்பவர்களுடைய அமைப்புகள் எல்லாம் சொல்றதுக்கு அதை எடுத்துக்காட்டா சொல்லுவேன். இவரும் அப்படித்தாங்க இருக்கிறார், அப்படித்தாங்க இருப்பார். எதிர்காலத்தில் பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவாரா? ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காட்டுறேன், இவர் அம்பானி ஆக்கி காட்டுகிறேன், அதானி ஆக்கி காட்டுகிறேன். பரம்பொருளை தவிர வேறு எவராலும் இவரை அம்பானி அதானி ஆக்க முடியாதுங்க. வாழ்க்கையில கஷ்டம் என்பதை ஒரு நிலையில இப்படித்தான் என்று ஏற்றுக்கொண்டு, என் லைஃப் இவ்வளவுதான் அப்படித்தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு, இவர் கூட ஜாதகம் பார்க்க வரலங்க.
இவருக்கு வேண்டப்பட்டவர் தான் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. படிப்படியாக அந்த அமைப்புகளை சொல்லும் பொழுது ஒன்றுமே பலன் கேட்டவரும் எதுவுமே அதை பற்றி பேசலைங்க. இதுதாங்க அமைப்பு. ஆக லக்னம், லக்னாதிபதி, தசாபுக்தி அமைப்புகள் எல்லாமே சராசரிக்கும் கீழாக ஒருவருக்கு ஆகிவிடுகின்ற நிலைமையில உயிர் வாழ்வதற்கு தேவையான சில விஷயங்களை மட்டுமே ஜாதகர் கிடைக்க அனுபவிக்க அனுமதிக்கப்படுகிறது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரண ஜாதகம். அடுத்து இதை விட ஒரு மேம்பட்ட, ஆனால் ஒரு 60 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவர் கேட்ட கேள்வி எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கேட்டாங்க. அதைத்தான் அடுத்து இதுக்கு தலைப்பாக வைக்கப் போகிறேன். அடுத்து இதே மாதிரியான கஷ்டப்படுகின்ற ஒரு ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.